இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னுட்டுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக தாங்க இருக்கும். அதுவும் ஹெல்த்தியாக சாப்பிடணும், வெயிட் போடக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போதுமே ஹெல்த்தியாக இருக்கணும், அதுவும் ஃபிட்டாக இருக்கணும், வெயிட்டே போடக்கூடாது அப்படின்னுட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபீஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் சொல்லியிருக்கிற 5 ரெசிபீஸுமே நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுக்கலாம், டின்னருக்கும் எடுக்கலாம், உங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரியான ஹெல்த்தி ரெசிபீஸ் போட்டிருக்கேன். ஸோ அதையும் டைம் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. இப்போ நாம் ஃபஸ்ட் ரெசிபி என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்காக நான் நிலக்கடலை தாங்க எடுத்துருக்கிறேன். முந்தின நாள் நைட்டே நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 3 or 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி அதை இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே இதை ஒரு குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கடலை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். நாம் ஊற வச்சிருக்கிற அதே தண்ணியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பராக 2ல் இருந்து ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு கரெக்டாக இல்லை அப்படின்ட்டுனா லைட்டாக நீங்கள் தூள் உப்பு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல மிளகு தாங்க நீட்டாக அந்த டைம் ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் தள்ளி எடுத்து சேர்த்துக்கோங்க. இதுக்காக நாம் எந்த ஒரு மெனக்கெட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இவ்வளோ தாங்க, வேறு வேலையே கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் அல்லது ஸ்பூன் கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை தாளிக்கணுமே அப்படிங்கிற எந்த ஒரு வேலையுமே கிடையாது. இவ்வளோ தாங்க. மார்னிங் சூப்பராக வயிறு ஃபில் ஆகிறது மாதிரியான ரெசிபி சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா செகண்ட் ரெசிபி தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்காக பால் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆற்றி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓட்ஸ் ரெசிபி தாங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் தாங்க, நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒயிட் சுகர் நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அதுவே நாட்டு சர்க்கரை அப்படின்னா நிறையவே சிலர் ஆட் பண்ணுவாங்க. அதுவே சுகர் எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்ட்டுனா நீங்கள் இந்த சுகரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 2 கைப்பிடி அளவு இந்த ஓட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை நல்லா இந்த மாதிரி சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக வெந்து இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா இதை சர்வ் பண்ணக்கூடிய பாத்திரத்தில் எடுத்து இந்த மாதிரியான மாதுளை பழத்தை இந்த மாதிரி தூவி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. தேர்ட் ரெசிபி என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இதாங்க ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இந்த அளவுக்கு வருமா அப்படின்ட்டு எனக்கு அவ்வளோ பெரிய டவுட்டாக இருந்துச்சு. பட் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. அதுக்காக நான் எடுத்துக்கிட்டது ராகி மாவு தாங்க. இது கடையிலிருந்தே வாங்கினது தான், நான் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. ஸோ தேவையான அளவு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தேவையான அளவு ராகி மாவை எடுத்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சு தண்ணியில் கொஞ்சமாக ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பரலுப்பு சேர்த்து அந்த தண்ணியை நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணியை தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் மாவை லைட்டாக கிளறி விட்டுருக்கணும். அதுக்கப்புறமா கை பொறுக்கிற அளவு சூடு வந்தது உடனே நீங்கள் கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இடியப்ப அச்சில் வச்சு நீங்கள் புளிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான இடியப்பம் ரெடி ஆகிரும். நம்ம அரிசி மாவில் எந்த மாதிரி பர்ஃபெக்டாக பஞ்சு மாதிரி இடியப்பம் வருமோ அதே மாதிரி ரொம்பவே சூப்பராக இந்த ராகி மாவில் கூட இடியப்பம் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ஒரு ஹெல்த்தி ரெசிபியா, வெயிட் லாஸுக்கு உதவுமா அப்படின்ட்டு கேட்டால் கண்டிப்பாக உதவுங்க. எப்போதுமே தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இட்லியாக இருந்தாலும் சரி, புட்டு, அதுக்கப்புறமா இடியப்பம் எல்லாமே இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். அது முன்னாடி நீங்கள் வைக்கக்கூடாது. சாதாரணமாக அரிசி மாவுல எல்லாம் இடியப்பம் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா
ஒரு 3-4 இடியப்பம் சாப்பிட்டா தான் வயிறு ஃபில்லானது மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அங்கே 4 இடியப்பம் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த ராகி மாவில் பார்த்தீங்கன்னா 2 இடியப்பம் சாப்பிட்டாலே போதும், வயிறு சூப்பராக ஃபில் ஆகிரும். கண்டிப்பாக இது வந்து வெயிட் லாஸுக்கும் சரி, இது ஒரு ஹெல்த்தி ரெசிபி அப்படின்ட்டு சொல்லலாம். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கேப்சிகம் வச்சு தாங்க சிம்பிளாக ஒரு முட்டையும் போட்டு இந்த மாதிரியான குழம்பு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிக்கிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். 4th ரெசிபி என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்காக நான் இப்போ எடுத்திருக்கிறது அவல் தாங்க எடுத்திருக்கிறேன். ஆல்ரெடி நாம் வந்து ஹெல்த்தி ரெசிபீஸ் அப்படின்ட்டுன்னு போட்டிருப்போம், அதுலேயும் ஒரு அவல் ரெசிபி வந்து போட்டிருப்பேன். இது வந்து 2nd அவல் ரெசிபி. கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தாங்க சுடு தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபோக் கொண்டு நாம் வந்து லைட்டாக கிளறி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சீஞ்சட்டியை நல்லா அடுப்பில் சூடானதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் தாங்க ஆட் பண்ணிக்கிட்டேன். கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், கறிவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வத்தல் தாங்க நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணின பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க, வேறு வேலையே கிடையாது. அதுக்கப்புறமா நீங்கள் சூப்பராக தண்ணி விட்டு விரசி வச்சிருக்கிற அவல் எடுத்து கொட்டி இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது பொடி உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அட் லாஸ்ட்டாக கேஸ் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமா, அந்த ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சுவைக்கு ஏற்றது மாதிரி எவ்வளவு குவான்டிட்டி எடுத்திருக்கீங்களோ அதளவுக்கு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு தேங்காயை வந்து இந்த மாதிரி தூவி விட்டு கிளறி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான அவல் ரெசிபி ரெடி. அட் லாஸ்ட்டாக 5th ரெசிபி என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். என்னடா இது இட்லி பாத்திரத்தில் வெந்துட்டுருக்கு அப்படின்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த கார்ன் தான். கார்னுக்கு மேலே உள்ள அந்த தொலியெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிட்டு நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆவியில் தான் வேக வச்சு எடுப்பேன். நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிடிக்குமோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன். அதுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பால். ஸோ அந்த பாலை வந்து நல்லா நாம் வந்து சுண்டை காய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பால் எடுத்து அதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறமா இதாங்க கஸ்டர்ட் பவுடர், இதுலேயும் 1 ஸ்பூன் வந்து சேர்த்து நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்ன் வந்து லைட்டாக சூடு வந்து போனதுக்கப்புறமா நம்ம கை பொறுக்கிற சூடு வந்த உடனே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பால் வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட், அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர், அந்த மாவு இருக்கிற அந்த பாலை வந்து இது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எவ்வளவு சுகர் எடுப்பீங்களோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கிறதுனால அதிகமாக வந்து சுகர் வந்து நான் ஆட் பண்ணுறது கிடையாது. எதனால் அப்படின்னா அந்த கார்ன்லேயே கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும், அதுக்காகத்தான். கஸ்டர்ட் பவுடர் நாம் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரியும், அந்த பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்னஸ் கொடுக்கும். இதை வந்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த சோளத்தை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. அதாவது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஏலக்காய் தூளை வந்து நல்லா தூவி லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். எதனால் அப்படின்னா ஆல்ரெடி எல்லாமே வேக வச்சாச்சு, கொதியும் வந்தாச்சு. ஸோ அதனால் ஒரு கொதி மட்டும் வந்த உடனே இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். 5 ரெசிபீஸும் செய்து பார்த்துக்கிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.